இருந்த பன்னு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ஒரு பன்னை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கணும். பாருங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சாஸ் எடுத்து அந்த பன்னு மேலே ஊற்றிக்கணும். சாஸ், டொமேட்டோ சாஸ். பார்த்தீங்கன்னா சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் அப்படி அந்த பன்னு மேலே தடவணும். இதுமாரி சாஸ்லலாம் ஃபுல்லாக வர வரைக்கும் தடவிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதில் இது மேலே போட்டுக்கணும். தக்காளி போட்டுக்கணும். சும்மா தக்காளி ஒரு 2-3 பீஸ் வச்சாவே போதும். பார்த்தீங்கன்னா சீஸு இப்படி மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது எல்லா கடையிலையும் நீங்கள் போய் சீஸ்ன்னு கேளுங்க, தருவாங்க. பார்த்தீங்கன்னா தோசைகளில் பற்ற வச்சு பட்ரு சும்மா கொஞ்சோண்டு இப்படி போட்டுக்கோங்க. பட்டர் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அந்த பட்டர் நல்லா கரையிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பன்னை தூக்கி இப்படி மேலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படி கிட்டக்க வச்சுக்கோங்க. அப்புறம் இட்லி பானையில் மூடிக்கோங்க. இதை வந்து மூடி 5 நிமிஷம் வச்சுருக்கணும். வச்சுட்டு நம்ம எப்போதுமே அடுப்பை அடக்கி தான் வச்சுருக்கணும். ஏன்னா அனலில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிக்கும். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். பட் இதை அப்படியே அழகாக எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், உங்களோட விருப்பம். பார்த்தீங்கன்னா பீஸா சிப்போம் சூப்பராக இருக்கு. நீங்கள் 100 ரூபா கொடுத்து 150 ரூபா கொடுத்து கடையில் வாங்குறதோட நம்ம இதுமாரி பண்ணி வாங்கி வீட்டில் செஞ்சு போயிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்றேன்னா அப்பதான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, டாடா பாய்.